ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம 2வது முறையாக தக்காளி பறித்து எடுக்க போகிறோம். நான் தான் பறித்து எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் பாப்பா பார்த்துட்டு, அம்மா நான் பறித்து எடுக்கிறேம்மா ப்ளீஸ்மா கொடுமான்னு கேட்டதுனால சரின்ட்டு பாப்பாவோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. பாப்பாவை தக்காளியை பறித்து எடுக்கிறதுக்கு விட்டுட்டோங்க. வாங்க பாப்பா எப்படியெல்லாம் தக்காளியை பறித்து எடுக்கிறா, எவ்வளோ ஆசையாக என்ஜாய் பண்ணி அந்த தக்காளியை பறித்து எடுக்கிறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், அதோட மூஞ்சியை பார்த்திங்களா, பாப்பாவோட மூஞ்சியை எப்படி சிரிச்சுட்டே எடுத்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். தக்காளியை பறித்து எடுக்கிறதுக்கு கூட தெரியலை, ஆனாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துகிட்ருக்கு பாருங்கள். ஸ்லோவாக பையா ஒன்று ஒன்றா அதை பறித்து எடுத்து என்கிட்ட ஒருக்கா திருப்பி திருப்பி காட்டி காட்டி வேற பறித்து எடுத்து போட்டுட்ருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எந்த மாதிரி பறித்து எடுத்துகிட்ருக்குன்னு. ஒரு தக்காளியும் அப்படி குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து அதை பிச்சு அதை அப்படி எடுத்து கையில் இப்படி ஒருக்கா பார்த்துட்டு அப்புறமா அந்த கூடையில் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து பிள்ளைங்க வளர்றனால அவங்களும் அதை ஒரு ஆசையோடு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம என்ன நல்ல விஷயங்களை கற்றுத்தரோமோ அதை குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க. பார்த்திங்கன்னா இது ஊடமாட அப்பப்போ மேலே செடிக்கு தண்ணி ஊற்றுறது பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்துடுது. இந்த மாதிரி தக்காளி பறிக்கிறதுக்கு நான் மேலே வரோம். இன்றைக்கி பறித்து எடுக்க வேண்டான்ட்டு தாங்க இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா பறித்து எடுத்துடலாம். ஏன்னா சுற்றி ஒரே சவுண்டு தான், ரேடியோ சவுண்டு. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இருக்கிறதுக்குமே ரேடியோ சவுண்டு அதிகமாக தான் இருந்தது. நான் இப்போது அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். என்ன சுற்றி திருவிழா ஃபங்க்ஷனு சாமி கும்பிடு அது இதுன்னு பக்கத்துலேயே மண்டபம் இருக்கா. ஃபங்க்ஷன் வைக்கும்போது ரேடியோ சவுண்டு எல்லாமே அடிக்க ஒருக்கா கேட்டுட்ருக்கு. அதனால தான் வீடியோ எடுக்கும்போதே நம்ம வாய்ஸ் கொடுத்தே எடுத்தாலும் அது அப்லோட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் திரும்ப அதெல்லாம் நம்ம மியூட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் ஒரு 2 வாரமாக ஒன்று முடிய ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதனால் வீட்டுக்குள்ளேயுமே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் ரேடியோ சவுண்டு கேட்டுட்டு தான் இருந்தது. அதனால தான் வீடியோ ரொம்ப லேட்டாக நான் வாய்ஸ் ஓவர் இப்போ கொடுத்து வீடியோ போடுறேன். ஒரு வழியாக பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துட்டாங்க. இன்னும் அங்கங்கே ஒன்று இருக்குது, அதை பறித்து எடுத்துகிட்ருக்கா. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஒரு டைம் அறுவடை பண்ணிட்டோம். முன்னாடி போட்டிருக்க வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம ஒரு கிலோ அளவுக்கு பழம் எடுத்திருப்போம். இப்போது இந்த டைம் அதை விட நிறையாவே கிடச்சிருக்குங்க நமக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைமை விட இந்த டைம் தான் அதிகமாக தக்காளி கிடச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு அழுகுன தக்காளி தாங்க, ஒரு அழுகுன தக்காளி போட்டது. அந்த தக்காளிலேருந்து இவ்வளோ செடி நமக்கு இவ்வளோ தக்காளி கொடுத்துட்ருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா பாப்பா அடுத்து குட்டி குட்டி தக்காளியெல்லாம் பறித்து எடுப்பா. அந்த குட்டி குட்டி தக்காளி பறித்து எடுக்கும்போது அதுக்கு ஒரு அவ்வளோ ஆனந்தம், ஒரே சந்தோஷம்தாங்க. இப்போ அடுத்து அதை தான் பொறுங்க காட்டுவான். தக்காளி அந்த குட்டி தக்காளியை பறித்து எடுத்துட்டு அந்த குட்டி தக்காளி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. அது நான் பார்க்கும்போது எனக்குமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவள் பறித்து எடுக்கும்போது அவளுக்கு அதை விட ரொம்ப ஒரு ஜாலி. குட்டி அந்த பிடிங்கி உள்ளே போட்டுட்ருக்கா பார்த்திங்களா, அதுதான் குட்டி தக்காளி. பொறுங்க நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அதை எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்களா, இதாங்க அதை பறித்து எடுத்து கையில் கொடுக்கும்போது அது அவ்வளோ ஒரு ஆசை, அவ்வளோ ஒரு எதுவுமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதை பார்த்தோன்னே நம்ம
இது மாதிரி பார்ப்போம்ல, அது மாதிரி தான் அந்த தக்காளியிலையுமே அது ஒரு குட்டியூண்டா இருக்கும்போது பாப்பாவுக்கும் ஒரு ஆசை. நானும் அதை பார்த்துட்டு எனக்குமே ஆசையாக இருந்துச்சு. எவ்வளோ குட்டியா எப்படி அது பழுத்திருக்கு பாருங்க. அவ்வளோ இத்துணூண்டாவே இருந்து அதை பழுக்கிற வரைக்கும் அவ்வளோ சைஸாகவே இருந்து அது பழுத்திருக்கு. எல்லாமே மனுஷங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி காய்கறிகள்லையும் கூட அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி காய்கறிகளும் கூட இன்னும் பெருசாக இருக்கு, இன்னும் சிறுசாக இருக்குது. அந்த மாதிரி இயற்கை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஒரு வழியாக தக்காளியை ஃபுல்லாக பறித்து எடுத்துட்டோங்க. மீதம் 1, 2 உள்ளே இருக்கதா நான் போய் செடியை தூக்கிட்டு அவளை பறித்து எடுக்க சொல்லியிருக்கேன். பாப்பா ஒன்று பறித்து எடுத்துகிட்டு இருக்கா. அவ்வளோதான். இதுக்காண்டியில் அது பக்கத்தில் ஒன்று இருக்குது. வாங்க அதை மட்டும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு வீடியோ போய் பார்க்கலாம். இந்த பக்கத்தில் தான் உள்ள அடியில் ஒன்று தெரியாமல் அது பாப்பா பார்க்காம விட்டுட்டா. இப்போ நான் போய் எடுக்கவும் அவடேந்து நான் பொறுமை நானே பறித்து எடுக்கிறேன்ட்டு பறித்து எடுத்துட்டா. பார்த்திங்களா, முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தக்காளி அறுவடையை முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குன்னு. வாங்க இப்போ நம்ம தக்காளி கூடையில் தக்காளி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சில தக்காளி காவட்டாக இருக்குங்க, அது விட்டுட்டோம். ஓரளவுக்கு முக்கால் காவட்டாக இருந்ததெல்லாம் நம்ம பறித்து எடுத்துட்டோம். பார்த்திங்களா, சொன்னேன்ல பாப்பாவுக்கு அந்த தக்காளி குட்டி தக்காளி பறிச்சுன்னு ஒரே ஜாலி. அது நிறைய டைம் எடுத்து காட்டிட்டு அதை நான் இப்போ தான் கவர் பண்ணேன். முன்னாடி அதை நான் காட்டலை. பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில தக்காளி காவட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதோட இருக்கதும் விட்டாச்சு. இது முக்காப்பழமாக இருந்ததை பறிச்சு எடுத்துருக்கு. அது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. குலுக்கி விட்டு காட்ட சொல்கிறேன் பாருங்க. இப்போ அதை குலுக்கிட்டு பார்க்கலாம். அது அடியில் இருக்க தக்காளியெல்லாம் நல்லா ரெட்டிஸாக ஆயிடுச்சு. நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா தான் தக்காளியை பறிக்க ஆரம்பித்தோம். இதாங்க அந்த குட்டி தக்காளி. பார்த்திங்களா, ஒன்றை விட ஒன்று பெருசு சிறுசுமா இப்படி இருக்குது. அழகாக இருக்குல்ல. ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும்போது அது ஒரு அழகாக ஆசையாக இருக்குவாங்க. கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் காவட்டாக இருக்குது. அதையெல்லாம் எடுத்துட்டு மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாக கலர் தெரியுது பார்த்திங்களா. குலுக்கி விட சொல்லிடலாம். குலுக்கி விட்டதுக்கப்புறம் அடியில் இருக்க பாலெல்லாம் மேலே வந்துடும். மேலே இருக்க அந்த 1, 2 காவலில் அடி பார்த்திங்களா எவ்வளோ சிவப்பு தக்காளி பழம் நல்லா ரெட் கலர் நல்லா பழுத்துருச்சுங்க. நல்லா பழுக்க விட்டுட்டோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இந்த தக்காளியில் வச்சு தக்காளி சாப்பாடு செஞ்சேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் போட்டு நம்ம பறித்து எடுத்துகிட்டு அதில் பண்ணும்போது அது சீரியஸாக அது உண்மையாகவே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நீங்களும் பெருசாக இடம் இல்லாட்டியும் குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஒரு 2 விதையை போட்டால் கூட அதுலேருந்து 2 செடி அதுலேருந்து கொஞ்சம் தக்காளி கிடைக்கும். அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். செடிங்களை வளர்க்குறக்கு ஆரம்பிங்க. அதை பார்த்து பிள்ளைங்களும் ஆசையாக இன்ட்ரெஸ்ட்டாக அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்களா டைம் எந்நேரம் ஆச்சுன்னு இருட்டிருச்சு. நாளைக்கு பறித்து எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் டெய்லியும் இந்த ரேடியோ சவுண்டு இருந்துகிட்டே இருக்கனால இன்றைக்கி பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலான்னு விட்டுட்டு ரொம்ப பழுத்துருச்சு. வேண்டாம் ரொம்பவும் வைக்க வேணான்ட்டு சரி பறித்து எடுத்துடலாம். அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலான்ட்டு பறித்து எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம பறிக்கும் போது 1 கிலோவுக்கு மேலே இருந்திருக்கும். இது 2வது டைம் பறித்து எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். அந்த கூடை ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா எந்நேரம் ஆயிடுச்சு பார்த்திங்களா, இருட்டிடுச்சு. மணி கிட்டத்தட்ட 6:45 7 மணிக்கிட்ட தான் இருக்கும். 6:30 6:45க்கு மேலே. காக்காலாம் அதோட போய் தூங்க அடைய போயிடுச்சு. எல்லா காக்காவுமே நாங்கள் சுற்றி பார்த்து அவங்களுக்கே தெரியும். எல்லார் வீட்டில் லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், பார்த்தாச்சு. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.